ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோல வந்துட்டு இந்திய கல்வி சிந்தனையாளர்கள்ல முக்கியமானவரா கருதப்படக்கூடிய சுவாமி விவேகானந்தர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து டிஆர்பி எக்ஸாம்ல வந்துட்டு எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு புதிய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுல யூனிட் 2ல சுவாமி விவேகானந்தர் பத்தி இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா கொடுத்துட்றேன். இந்த வீடியோவோட எண்ட்ல வந்துட்டு 1 மார்க்ஸ் இருக்கும். அதையும் கோ த்ரூ பண்ணிக்கங்க. இது போக இருக்க அடிஷனல் 1 மார்க்ஸையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சுவாமி விவேகானந்தர் வந்து எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12/1/1863 கொல்கத்தால வந்து அவர் வந்து பிறந்தார். பெற்றோர் பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஸ்வநாத தத்தா, புவனேஸ்வரி. ஓகேங்களா? அவரோட வந்து 39 வயது வரைக்கும் தான் வாழ்ந்தாரு. 39 வயதுல அவர் வந்து இயற்கை எழுதிட்டாரு. இவர் வந்து குருவா ஏத்துக்கிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணர் தான் இவர் வந்துட்டு இவரோட குருவா வந்து ஏத்துட்டு அவரோட வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்தாரு. ஓகே, அவரை பத்தின சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு ரொம்பவே ரீகால் பண்றதுக்கு முக்கியமானது உங்களுக்கு. புரட்சி துறவி அப்படின்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் தான் நம்ம வந்து புரட்சி துறவி அப்படின்னு நம்ம சொல்றோம். விவேகானந்தரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நரேந்திரநாத். அவரோட உண்மையான பேர் என்னது? நரேந்திரநாத். இவர் வந்து எந்த வருஷம் பிறந்தாரு? 1863ஆம் ஆண்டு விஸ்வநாத் தத்தா அப்படிங்கிறவருக்கு கல்கத்தாவில பிறந்தாரு. இது ஆல்ரெடி பார்த்தோம். அவருக்கு வந்துட்டு இளம் வயதிலேயே வந்துட்டு ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் படிக்கிறது வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அதிகம். ஓகேங்களா? இவர் கல்லூரி வாழ்க்கையில வந்து பயணிச்சிட்டு இருந்தப்ப ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்துட்டு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அதை தொடர்ந்து அவர் ஒரு 18 வயதுல இருந்து ஒரு 6 வருஷம் வந்துட்டு அவரோட ஆன்மீகத்தை வந்து அப்படியே வந்துட்டு பின்பற்றுறாரு. அவர் சொல்ற விஷயத்தை எல்லாம் நல்லா கேட்கிறாரு. இது வந்து நரேந்திரநாத்திடம், அதாவது சுவாமி விவேகானந்தரிடம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்துட்டு உண்டு பண்ணுச்சு. ஓகேங்களா? அதுக்கு பிறகுதான் நரேந்திரநாத்தா இருந்த அவரு சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிற ஒரு பெயர் மாற்றம் கொண்டு ஒரு புது ஆளா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? அடுத்து 1886ல ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்துட்டு இறந்துடுறாரு. அவர் மறைவுக்கு பின்னாடி அவர்களோட சீடர்களை வச்சு 1897ல பேலூர்ல வந்துட்டு ராமகிருஷ்ண ஆசிரமத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப இந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சுவாமி விவேகானந்தா. எந்த வருஷம்? 1897ல ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இவர் குருவா நினைக்கிற ராமகிருஷ்ணர் வந்து இறந்தது வந்துட்டு 1886வது வருஷம். ஓகேங்களா? விவேகானந்தர் வந்து அவரோட வாழ்க்கையில 15 வருஷத்தை வந்துட்டு இதுக்காகவே, அதாவது வந்து மனித நேயம், சகிப்புத்தன்மை, ஒற்றுமை உணர்வு இதெல்லாம் வந்துட்டு மக்கள் கிட்ட நிறைய வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவரோட வாழ்க்கையில பெரும் பகுதியை வந்துட்டு உலகம் எங்கும் சுற்றுப்பயணம் போயிட்டு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றாரு. ஓகேங்களா? இவர் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஆனாலும் 1893ல அமெரிக்கால சிகாகோ மாநகர்ல ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ், அதாவது வந்து உலக சமய மாநாடு அப்படின்னு ஒண்ணு வந்து நடக்குது. அந்த மாநாட்டுல வந்து இவர் பேசுறதுக்கு வந்துட்டு அழைப்பு வருது. அப்ப அவர் பேசிட்டு இருந்தப்ப வந்துட்டு இது வந்து நம்ம கேள்விப்பட்ட ஒரு டயலாக் தான். அவர் வந்துட்டு பேச்ச வந்து ஸ்டார்ட் பண்றப்ப சகோதர சகோதரிகளே, எனது அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஸ்பீச்ச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது வந்து அங்க இருக்கவங்கள வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு வரிகள். ஓகேங்களா? எனது அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்ட்டு வந்து அவர் எந்த மாநாட்டுல சொன்னாரு? பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன், அதாவது உலக சமய மாநாட்டுல வந்து சொல்லியிருக்காரு. எந்த வருஷம்? 1893. நான் சொல்றது எல்லாமே அவரை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் உங்க ஃப்ரீ டைம்ல இதுல நீங்க வந்துட்டு இந்த வீடியோ கேட்டீங்க அப்படின்னாலே எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். அடுத்து இவரோட ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கு. இளைஞர்கள் மேல அதிகமான ஒரு நம்பிக்கை வச்சிருந்தவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். அவங்கனாலதான் நம்ம நாட்டை வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்பினவரு விவேகானந்தர். விழுமின் எழுமின் இலக்கை எட்டும் வரை அயராது உழைமின் அப்படிங்கிற ஒரு அறைகூட வந்து இளைஞர்கள் நோக்கி அவர் வந்துட்டு விடுத்தார். அவர் வந்து 39 வயசு வரைக்கும் தான் வந்துட்டு வாழ்ந்தாரு. 1902ல வந்து இயற்கையை எழுதிட்டார். ஓகேங்களா? விவேகானந்தரோட தத்துவ கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவேகானந்தரோட தத்துவ கருத்துக்கள் இது எல்லாமே பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு நீங்க தெரிஞ்சு வைக்க வேண்டியது. ஓகேங்களா?
அடிப்படையில விவேகானந்தர் வந்து அத்வைத நோக்குடையவர். ஓகேங்களா? ஆனா, அந்த அத்வைதிய தாட்டுக்கு, அந்த ஆன்மீக தாட்டுக்கு ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி வந்துட்டு அறிவியல் பூர்வமா என்னென்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொன்னவர். அத்வைதத்த ஃபாலோ பண்றாரு. ஆனா, அந்த அத்வைதத்துக்கு தெளிவா வந்துட்டு விஞ்ஞான பூர்வமாவும் விளக்கம் குடுத்தாரு. ஓகேங்களா? 2வது ஒரு தத்துவ கருத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் வந்து எல்லாவற்றையுமே வந்துட்டு ஆ நம்ம என்ன சொல்றது? கடவுள் வந்து ஒரு பெரிய பரம்பொருள். அந்த கடவுளோட அவதாரம் தான் மனிதர்கள். மனிதர்கள் வந்து எப்ப தன்னை வந்துட்டு ஒரு தெய்வீக தன்மைய உணர்றாங்களோ, அப்ப வந்துட்டு அவர் வந்து பெரிய ஒரு மாற்றத்த வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு உதவக்கூடியது தான் கல்வி அப்படின்னு வந்துட்டு அவர் ரொம்ப ஆழமா கருதினாரு. கடவுள் வந்து எல்லையற்ற ஒரு பரம்பொருள். கடவுளின் அவதாரம் தான் மனிதன். மனிதன் வந்து தன்னுடன் இருக்கும் தெய்வீக தன்மையை உணரணும் அப்படின்னா, அதுக்கு கல்வி துணை நிற்கும். கல்வி தேவை. கல்வி வந்து முக்கியம் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னது? விவேகானந்தர். அன்பே கடவுள். நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு மனிதனுக்கு தொண்டு செய்யறது, கடவுளுக்கு தொண்டு செய்யறதுக்கு சமம் அப்படிங்கிறது கருத்தும் வந்துட்டு விவேகானந்தரோடது தான். அனைத்து மதங்களுக்குமே வந்துட்டு முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்ல கருத்துக்கள தான் சொல்லுது. எல்லா மதமும் ஒண்ணுதான். அதுல வந்து எல்லாருமே வந்துட்டு எல்லா மதமும் ஒண்ணுதான். மற்ற ஒரு மதத்த விட இன்னொரு மதம் வந்து தாழ்ந்தது கிடையாது. எல்லாருமே சொல்லது வந்து நல்ல கருத்துக்கள மட்டும் தான் வலியுறுத்துறாங்க அப்படின்னு அவர் வந்து நம்புனாரு. மனித நேயம் அப்படிங்கிறது வந்துட்டு பண்பாடு, எல்லைகள் இதெல்லாம் கடந்து நிக்கக்கூடிய ஒண்ணு. ஆன்மீகத்தையும், அறிவியலையும் இணைப்பதன் மூலம் தான் மனித குலம் உயர்வடையும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு விவேகானந்தரோட தத்துவ கருத்துக்கள்ல முக்கியமானது. விவேகானந்தரின் கல்வி தத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கல்வி பத்தி அவர் ஒரு முக்கியமா ஒரு 5 பாயிண்ட் பக்கம் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு மனிதனிடமும் தெய்வீகத்தன்மையும் இருக்கும், பூரணத்துவம் அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகே. இது 2யும் கொண்டு வரணும் அப்படின்னா, மனுஷனுக்கு ரொம்ப கல்வி வேணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இது எல்லாமே விவேகானந்தரோட கல்வி தத்துவம். 2வது மூளைக்குள்ள திணிக்கப்பட்டு ஜீரணமாகாம இருக்கிறது பேரு கல்வி கிடையாது. சும்மா சொல்லிட்டு அதுக்கு விடை கிடைக்காம இருக்கிறது. அத விட்டுட்டு ஒருத்தங்களுக்கு கல்வி குடுக்குறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அறிவு தேடல ஊக்குவிக்கிறமாவும், மன வலிமைய வந்துட்டு அதிகரிக்கக்கூடியதாவும், அவங்கட்ட நல்ல பண்புகள வளர்க்கிறதாவும் இருக்கணும் கல்வி அப்படின்னு சொல்றாரு. கல்வி அப்படிங்கிறது எப்பவுமே வந்து திணிக்கக் கூடாது. மாறாக குழந்தைகளோட இயல்பான வளர்ச்சிக்கு துணை செய்வதா இருக்கணும் அப்படிங்கிறது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வயிறு வளர்க்க வழிகாட்டுவது கல்வி ஆகாது. அதாவது வந்துட்டு வேலைக்கு போணும் அப்படிங்கறதுக்காக நம்ம கல்வி படிக்கக் கூடாது. உயர் மதிப்ப வந்துட்டு அவன் வாழ்க்கையில வந்துட்டு ஆ உண்டு பண்ணக்கூடியதா இருக்கணும். அதுக்கான ஆயுதமா இருக்கணும் கல்வி அப்படிங்கிறது, இவர் வந்துட்டு முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. ஒவ்வொரு மனமும் எல்லையற்ற அறிவையும், ஆற்றலையும் கொண்டு இருக்கு. அவற்ற வந்து மூடி கிடக்கிற திறமைகள வெளிக்கொணர்றதா மட்டும் தான் இருக்கணும் கல்வி. மத்தபடி வெறும் காசுக்காக மட்டுமே ஒருத்தன் கல்வி படிக்கணும். முன்னேற்றத்துக்காக மட்டும் கல்வி படிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திறன்களையும், அறிவையும், அவனோட தெளிவையும் வெளியுணர்த்தும் வகையில வந்துட்டு கல்வி இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு யாரோட நோக்கமாக இருந்துச்சு? விவேகானந்தரோட நோக்கமா இருந்துச்சு. ஓகே. விவேகானந்தர பத்தி நம்ம வந்து தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஜஸ்ட் வந்து கல்வியின் நோக்கங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து கல்வியின் தத்துவமா? கல்வி பற்றி அவரோட கருத்த பார்த்தோம். இப்ப வந்து கல்வியின் நோக்கங்கள் அப்படின்ட்டு ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. அத நான் சொல்றேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மனிதனை வந்து உருவாக்கணும். எப்படி? முழுமையான மனிதன வந்து உருவாக்கணும். அனைத்து பயிற்சிகளுக்கும் கல்வி வந்துட்டு ரொம்ப வந்து சப்போர்ட்டா இருக்கணும். விருப்பு வெறுப்புகள் வந்து கட்டுப்பாட்டுகள் அதற்குள்ளே எல்லாம் ஈடுபடாம, ஒரு முழுமையான மனிதனா தொழில் மட்டும் இல்லாம, அவனையே அவன் அறியிற மாரி இருக்கணும். நல்லொழுக்கத்த வளர்க்கணும். உடல் வலிமையையும், மன வலிமையும் சேர்த்தே கல்வி குடுக்கணும். தன்னம்பிக்கைய வளரச் செய்யணும். உலக மக்கள் எல்லாருமே உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிற வந்துட்டு ஆழமான கருத்த கல்வி வந்து குடுக்கறதுக்கு எப்பவுமே வந்துட்டு தவறக்கூடாது. கல்வியோட முதல் நோக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு உடனடியா தெரியக்கூடியதா இருக்கலாம். ஆனா, அதோட ஆழ்ந்த நோக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆன்மீகத்த வந்து வெளிக்கொணர்வதா இருக்கணும். கலைத்திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் எந்த மாரிலாம் படிக்க சொல்றார் விவேகானந்தர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து எல்லா மாணவர்களுமே வந்துட்டு பிராந்திய மொழி, அதாவது வெளி மொழிகள், மாற்று மொழிகள, வெளிநாட்டு மொழிகள் படிக்கலாம். சமஸ்கிருதம் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், வரலாறு படிக்கணும், புவியியல், பொருளாதாரம், அறிவியல் இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும்.
மாணவர்கள் வந்து உடல் வலிமையோடு விளங்க உடற்பயிற்சி கல்வி ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு வந்து தனியா ஒரு சிலபஸ் வேணும். அதுல வந்து அவங்க வந்துட்டு ஆ ஹோம் சயின்ஸ் சம்பந்தமா தையல் கலை, டெய்லரிங் படிக்கணும், ஆடை வடிவமைப்பு படிக்கணும், ஓவியம் படிக்கணும், நிழற்படம் எடுத்தல், அதாவது போட்டோகிராஃபிக் நுண்கலைகள ஃபுல்லா வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாரி சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இவர் வந்துட்டு ஆண்களுக்கு ஒரு மாதிரியும், பெண்களுக்கு ஒரு மாதிரியும் அவங்களோட அடிப்படை தேவைக்கு ஏத்த மாரி கல்விகள் அமையணும் அப்படின்னு சொன்னாரு. கல்வியும், பக்தியும் கொண்ட பெண்களால மட்டும் தான் மகத்தான ஒரு குழந்தைகள வந்து தோற்றுவிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு இவர் வந்து நம்புனாரு. ஓகேங்களா? கற்பித்தல் முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெறுமனே வந்துட்டு பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும் இல்லாம, அவங்க வந்துட்டு இன் டெப்த்தா வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நெறைய கத்துக்கணும். வகுப்பறையில வந்துட்டு கற்பித்தல் மட்டும் இருக்கக்கூடாது. காட்சி, கேள்வி பொருட்கள் வந்து பயன்பாட்ட வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவருக்கு வந்து ஆதரவு குடுத்தாரு. ஓகேங்களா? ஆசிரியரோட பங்கு எப்படி இருக்கணுமாமா, ஆசிரியர் அப்படிங்கிறவரு அர்ப்பணிப்புணர்வு கொண்ட ஒரு ஒழுக்க சீலராக, நன்னடத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் வந்துட்டு படிப்புக்காக தன்னை வந்து முழுமையா வந்துட்டு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒழுக்கமும் கட்டுப்பாடும் வந்து ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு வந்துட்டு ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள சுதந்திரமா வினா கேட்கறதுக்கோ, இல்ல வந்து சந்தேகங்கள கேட்கறதுக்கோ, இல்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் கேட்கறதுக்கோ வந்துட்டு சுதந்திரமா அவங்களுக்கு குடுக்கணும். கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கப்பதான் வந்துட்டு அவங்களோட கேள்விகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கும் தெரியும். அவங்க எவ்வளவு தெளிவா வந்துட்டு ஆன்ஸர உள்வாங்குவாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கும் புரியும். அப்படிங்கிற ஒரு சிந்தனைய வந்துட்டு விவேகானந்தர் வந்து முன்வைக்கிறாரு. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுதந்திரம், கட்டுப்பாடு என்பவை குறித்து நிறைய அவர் வந்து பேசியிருக்காரு. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு அதாவது தொன்மையான ஒரு சமுதாயத்தில இருந்து இப்ப முன்னேறி வரும் நாடா இருக்கக்கூடிய இந்தியால வந்துட்டு பல மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும். அது கல்வியினால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கல்வி அமைச்சர் வி.கே.ஆர்.வி. ராவ் வி.கே.ஆர்.வி. ராவ் அப்படிங்கிறவரு விவேகானந்தரின் தத்துவ கருத்துக்களுக்கு வேதாந்த சோசியலிசம் அப்படிங்கிற பேர் வந்து சூட்டினார். ஓகேங்களா? வேதாந்த சோசியலிசம் என்று விவேகானந்த தத்துவ கருத்துக்களுக்கு பெயர் சூட்டியவர் யார் அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ். ஓகேங்களா? இந்த வீடியோல வந்துட்டு நம்ம விவேகானந்தர் பத்தி மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். ஓகேங்களா? அவரோட கல்வி சிந்தனைகள் ஃபுல்லா பார்த்திருப்போம். தன்னைத்தானே அறிதல், ஆத்மாவை மற்றும் தியானம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் எடுத்துரைத்தார் அப்படிங்கிறது இப்ப நிறைய பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது போக அடிஷனல் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் பாக்குறீங்களா? இது வந்துட்டு டெலகிராம் குரூப்ல இருக்கு. நீங்க அதுல போயிட்டு வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது போக அடிஷனலா நிறைய 1 மார்க்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கல்வி பற்றிய பார்வை. ஓகேங்களா? இப்ப நான் சொன்னது போக இருக்க நிறைய அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. இத ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிருங்க. இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறமா இத டவுன்லோட் பண்ணி படிச்சுக்குங்க. தென் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இவரோட சிறந்த படைப்புகள் இருக்கும். இவர் பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயரு, அவர பத்தின டீடைல்ஸ் இப்ப நீங்க கேட்டதுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர்ஸ் குடுக்குற மாரி உங்களுக்கு தெரியுதாங்கிற மாரி பாத்துக்குங்க. அடுத்த வீடியோல வந்துட்டு நம்ம அடுத்து காந்திஜியை பத்தி பார்ப்போம். ஒவ்வொரு சின்ன டாபிக்கா இந்த பிஜி, டிஆர்பி, எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த அளவுக்கு டாபிக் எல்லாம் புதுசுதான். யூனிட் வந்து டக்குன்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணி நீங்க படிங்க. ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். ஒரு 60 நாள்லயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். மிச்சம் இருக்க நாட்களை நீங்க ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ஃப்ரீயா தான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இதுல ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க.